வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு அறிவிப்புகளையும் அரசு தரப்பில் வெளியிடுகின்ற உத்தரவுகளையும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூடுதல் சலுகைகளையும் அதன் மூலமாக தற்போது நடைபெறுகின்ற சட்டசபை கூட்டத்தொடரில் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அறிவிப்புகளையும் தினந்தோறும் செய்திகளாக தகவல்களாக அறிவிப்புகளாக கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஆசிரியர்களுக்கு டெட் தகுதி தேர்வில் கூடுதல் சலுகை 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி இன்றைய 5 முக்கிய அறிவிப்பு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சட்டப்பேரவையில் தனி தீர்மானத்தை தொடங்கினார். இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனத்தில் டெட் தேர்வு கட்டாயம் என தெரிவித்துள்ளார். பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீர்மானத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் பேசியதாவது: ஆசிரியர்கள் பணி என்பது வெறும் அறிவை போதிக்கும் பணி மட்டுமல்ல, அது மனித வளத்தை உருவாக்கி சமூகத்தின் எதிர்காலத்தை செதுக்கும் ஒரு உயரிய பொறுப்பாகும். மேலும் பாடத்திட்டங்களை மாணவர்களின் வயது மற்றும் புரிந்து கொள்ளும் திறனுக்கு ஏற்ப எளிமையாக கற்பித்தல், அவர்களது கற்றல் குறைபாடுகளை கண்டறிந்து நிவர்த்தி செய்தல், அறிவோடு சேர்த்து நற்பண்புகள், சமூக பொறுப்பு, ஒழுக்கம் மற்றும் தன்னம்பிக்கையை மாணவர்களிடம் வளர்த்தல், ஒவ்வொரு மாணவர்களிடமும் உள்ள தனித்துவமான திறமையான விளையாட்டு, பேச்சு, எழுத்து, அறிவியல் ஆர்வம் ஆகியவற்றை கண்டறிந்து ஊக்கப்படுத்துதல் ஆகியவை ஆசிரியர்களின் தலையாய பணியாக உள்ளது. தேசிய ஆசிரியர் கல்வி குழுமத்தில் 23/8/2010 தேதியிட்ட அறிக்கையில் இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களில் நியமனம் செய்யப்படுவதற்கு ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயமாக்கப்பட்டது. ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாக எந்தவித இடையூறுமின்றி தங்களுடைய பணியை சிறப்பாக ஆற்றி வரும் நிலையில், இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் 2009இல் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில், பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. இந்த உத்தரவினால் தமிழ்நாட்டில் சுமார் 3.28 லட்சம் அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றால்தான் பதவி உயர்வினை பெற இயலும். மேலும் தேர்ச்சி பெறாவிட்டால் பணி இழப்பிற்கும் ஆளாக நேரிடும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் சாய்வு மனு மீதான தீர்ப்பில் பணியில் உள்ள ஆசிரியர்கள் 31/8/2028ற்குள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் சுமார் 20 ஆண்டுகள் வரை தடையின்றி பணியாற்றி ஓய்வு பெறும் வயதை நெருங்கும் ஆசிரியர்களை ஆசிரியர் தகுதி தேர்வை எழுத வற்புறுத்துவது அவர்களது வாழ்வாதார உரிமையை பாதிக்கும் செயலாகும். எனவே இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பு, நீண்டகால சேவை, வாழ்வாதாரம் மற்றும் நலன் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பின்வரும் தீர்மானங்கள் முன்மொழியப்படுகிறது. தமிழ்நாடு பள்ளிகளில் 23/8/2010ற்கு முன்பாக அன்று நடைமுறையில் இருந்த விதிமுறைகள் மற்றும் தகுதிகளின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு அவர்களின் நீண்டகால பணி அனுபவம் மற்றும் பணி பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் இருந்து முழுமையான விலக்களிக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஒன்றிய அரசை பேரவை வலியுறுத்துகிறது. இதற்கேற்ப இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் 2009 பிரிவு 23இல் உரிய சட்டத்திருத்தம் மேற்கொண்டு 23/8/2010ற்கு முன்பாக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்விலிருந்து விலக்களிக்கும் வகையில் தேவையான சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு தேசிய ஆசிரியர் கல்வி குழுமம் வழியாக இது தொடர்பான தெளிவான அதிகாரப்பூர்வ அறிவுறுத்தல்களை உடனடியாக வெளியிடுமாறு ஒன்றிய அரசை பேரவை வலியுறுத்துகிறது.
மேற்கண்ட நடவடிக்கைகள் மூலம் நீண்ட காலமாக பணியாற்றி வரக்கூடிய ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பு மற்றும் பதவி உயர்வு உள்ளிட்ட உரிய பணிப்பலன்கள் எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்ய ஒன்றிய அரசு பேரவை வலியுறுத்துகிறது. இவ்வாறு கூறினார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கொண்டு வந்த தனி தீர்மானம் அனைத்து கட்சி ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளதும் கூறப்படுகிறது. இந்த தகவல்கள் தீர்மானங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.